பண மோசடி, திருமண மோசடின்னு பல மோசடிகளை பண்ண நிக்கிதா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நகை திருட்டு வழக்கு அப்படிங்கிறது உண்மையான நகை திருட்டா இல்லைன்னா அவங்களுடைய ஈகோவால ஒரு அப்பாவிய கொன்னிருக்காங்களா? யார் இந்த நிக்கிதா? யார் அந்த உயர் அதிகாரி? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. சமீப காலமா நம்ம தமிழ்நாட்டையே பெருசா உலுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் லாக்அப் டெத், அதாச்சும் அஜித்குமார் அவர்களுடைய மரணம். இதுல உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா அவர்களுடைய நகைகள் காணாம போயிருக்கா, இல்லைன்னா இவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் என்ன, இவங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கமாக இருக்கட்டும் பல இடங்கள்ல ரொம்பவுமே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவங்க பண மோசடி பண்ணியிருக்காங்க, திருமண மோசடியுமே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் நம்ம முதல்ல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கிதா காங்கிரஸ் பின்புலம் கொண்டவங்க. அது மட்டும் இல்ல, 2011 இவங்க மேல மோசடி வழக்குகள் நிலுவையில இருந்துட்டு இருந்திருக்கு. இவங்க மதுரையில இருக்கக்கூடிய திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை வாய்ப்பு வாங்கி தரதா பல பேரையுமே ஏமாத்திருக்காங்க. குறிப்பா 2 பேர் இதை முன் வந்து இந்த ஒரு சமயத்துல சொல்லியும் இருக்காங்க. ராஜாங்கம், வினோத்குமார் அப்படின்ற 2 பேர் இப்ப முன் வந்து இல்ல எங்களையுமே பண மோசடி பண்ணியிருக்காங்க, எங்களை மாதிரி பல பேரை இவங்க பண மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தை வாங்கும் போது கூட 100 ரூபா நோட்டை வாங்காம 500 ரூபா நோட்டை வாங்கியிருந்ததாகவும் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டு இருக்கு. இப்படி பல பேர்கிட்ட இருந்து பல கோடிகளை இவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. பணத்தை ஏமாந்தவங்க பண மோசடி செஞ்ச நிக்கிதா கிட்ட திரும்பியும் தன்னுடைய பணத்தை கேட்டப்ப அப்ப துணை முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய உதவியாளரா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துல நிலுவைக்கு வந்தப்ப நிக்கிதா இன்னுமே பல பேரை மிரட்டியிருக்காங்க. குறிப்பா இந்த ஒரு வழக்குக்காக வாதாடின வழக்கறிஞரையுமே அவங்க மிரட்டியிருக்காங்க. ஒரு உயர் அதிகாரி IAS அவர்களுடைய அழுத்தம் தனக்கு இருந்ததா அந்த ஒரு வழக்கறிஞரே சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சமயத்துல நிக்கிதா அவர்கள் இல்லை, எனக்கு எந்த ஒரு IASமே தெரியாது, அது மட்டும் கிடையாது, எங்க அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு கேஸ்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. அஜித்குமார் அவர்களுடைய மரணம் சார்ந்த விஷயங்கள் பல இடங்கள்ல பேசப்பட்டு இருந்த நிலையில யார் இந்த லேடி அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையும் வந்துட்டு இருந்தது. அப்ப நிக்கிதா அப்படிங்கிறவங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா இவங்க டாக்டர் கிடையாது, ஒரு கல்லூரியில பேராசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவங்க எல்லாரும் அப்போ டாக்டர் டாக்டர்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அவர்கள் எந்த ஒரு கார்ல இருந்து தன்னுடைய நகையை திருநதா சொன்னாங்களோ அந்த ஒரு கார்ல டாக்டர் அப்படின்ற ஒரு குறிக்கு ஏற்ற மாதிரி DR நிக்கிதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க டாக்டராக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையாலையுமே இவங்க டாக்டர் டாக்டர்னு சொல்லப்பட்டாங்க. பட் இவங்க டாக்டர் கிடையாது, ஒரு கல்லூரியில பேராசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண மோசடியிலேயே பல வகை மோசடிகள் இவங்க பண்ணியிருக்கிற வகையில் இதை தொடர்ந்து இவங்களுடைய 4வது கணவர் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் இல்லை, 2 திருமணம் இல்லை, கிட்டத்தட்ட இவங்க 4 திருமணங்கள் பண்ணியிருக்காங்க. திருமணமான ஒரே நாளில் விட்டு போயிடுவாங்க. விட்டு போனதுமே எங்க மேல நாங்க வந்து வரதட்சணை கொடுமை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க கிட்ட இருந்து பல அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. இப்படி கோடி கணக்கில் எங்க கிட்டயுமே அவங்க மோசடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில பல தகவலை வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2002, 2003, 2004 இந்த ஒரு சமயங்களை இப்படி ஒரு திருமண மோசடிகளுமே இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாராச்சும் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களுக்குமே உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்திருக்கு. இப்படி பல மோசடிகளை பண்ணிட்டு உயர் அதிகாரிகள்லாம் தனக்கு தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பேருக்குமே அழுத்தங்களை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டு வெளில வந்திருக்காங்க. இப்படி பல மோசடிகள் பண்ண நிக்கிதா அவர்களுடைய நகைகள் திருட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஒரு ஈகோ காரணமாக தான் அஜித்குமாரை கொன்னிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கிதா அவர்களுடைய 4வது கணவர் ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு. இப்படி உயர் அதிகாரிங்க கூட பெரிய தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த தொடர்பு மூலமா தான் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், கடைசியா அவங்களுடைய அழுத்தம் மூலமா நம்ம அதுல இருந்து வெளில வந்துடலான்னு
பல பேரை மோசடி பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய நிக்கிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. நமக்கு பெருசா தெரிஞ்சது என்னமோ சாத்தான்குளம் வழக்கும் அஜித்குமார் வழக்கும் தான். இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறதா இன்னுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த லாக்அப் மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.